ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பரிவார ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்தகம் நிலைநாட்டப்பட்டது. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 34வது பதம். நபாரதிமே அங்க மிருஷோபலக்ஷதே நவை நவை क्वचिन्मे மனசோ மிருஷா கதிஹி நமே ஹிருஷிகானி வதந்தி அசத்பதே யன்மே பிரதோ கண்ட யவதா திரதோ ஹரிஹி. ஓ நாரதா, பரமபுருஷர் பகவானாகிய ஹரியின் தாமரை பாதங்களை நான் பெரும் சிரத்தையுடன் பற்றி கொண்டிருப்பதால் நான் கூறுவை அனைத்தும் இதுவரை பொய் என்று நிரூபிக்கப்பட்டதே இல்லை. என் மனதில் முன்னேற்றமும் இதுவரை தடைபட்டதும் இல்லை. நிலையற்ற பற்றினால் எனது புலன்கள் ஒருபோதும் இழிவடைந்ததே இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். திரும்பி இங்க பிரம்மா தன்னுடைய பணிவு, எளிமை, அவர் எந்த அளவுக்கு ஒரு தூய பக்தரா இருக்காரு, எந்த அளவுக்கு பகவானுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுறாரு, வீண் கர்வம், அகந்தை, ஆணவம், பொய் கர்வம், பொய் அகங்காரம் எதுவும் இல்லாம பகவான் முன்னாடி நான் அவருடைய சேவகன், அவர் கட்டளை இடுறாரு, நான் செய்யறேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மிக அற்புதமா இங்க பிரம்மா அதை கிளியர் பண்ற, தெளிவா சொல்லி கொடுக்குற. ஏன்னா இந்த பிரம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லைன்னு நினைச்சிட கூடாது இல்லையா. பிரம்மா தற்காலிகமா காரணமா இருக்காரு. கிருஷ்ணர் தான் சர்வ காரணம், எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு. அதனால இங்க பிரம்மா இந்த குழப்பங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் வரவே கூடாது. பகவான் மேல எந்த ஒரு குழப்பமும் சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் பகவானுடைய தனித்தன்மையும் தனக்கும் பகவானுக்குள்ள உறவு, ரிலேஷன்ஷிப், தனக்கும் பகவானுக்குள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப அழகா சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்மா இங்க என்ன சொல்றாரு? ஓ நாரதா, பரமபுருஷர் பகவானை ஹரியின் தாமரை திருப்பாதங்களை நான் பெரும் சிரத்தையுடன் பற்றி கொண்டு, பெரும் சிரத்தா, சிரத்தா மீன் நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கை இல்லாம எந்த காரியமும் வெற்றி அடையாது. அதுல முழு ஈடுபாடும் இருக்காது, அது பிரயோஜனம் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, ஸ்ரத்தா, ஆதோ ஸ்ரத்தா, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான். எந்த ஒரு செயலும் நம்பிக்கை இல்லாம செய்யும் போது அது பயன் தராது, அது வெற்றியும் அடையாது. ஆதோ ஸ்ரத்தா. இந்த பௌதிக உலகத்துல கூட ஏதோ ஒரு விஷயம் பண்ண முதல்ல நம்புறாங்க, ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்புறாங்க. இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கும் நம்பிக்கையோட வியாபாரத்தை தொடங்குறாங்க. பரீட்சை எழுதும் போது நான் நல்லபடியா பரீட்சையில மதிப்பெண் வாங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட எழுதுறாங்க. வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் போது நான் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பிடுவேன் நம்பிக்கையோட போறாங்க. எல்லாத்துக்குமே நம்பிக்கை வைக்கிறாங்க, நான் நல்லபடியா எனக்கு வீடு திரும்பிடுவேன் அப்படின்னு. வாகனங்கள்ல போகும்போதும் சரி, பரீட்சை எழுதும் போதும் சரி, வியாபாரம் செய்யும் போதும் சரி, இந்த மாதிரி பௌதிக விஷயங்களே மக்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆயிடாது, நான் நீண்ட காலம் இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்பிக்கையை பலர் இடத்துலயும் வைக்கிறாங்க. சிலர் தன் பெற்றோர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, சிலர் அரசியல் தலைவர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் சினிமா நடிகர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் விளையாட்டு வீரர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் உறவினர்கள் இடத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க, சிலர் நண்பர்கள் இடத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த நம்பிக்கை எல்லாமே மாற்ற முடியாது, மாறக்கூடியது. இங்க இந்த நம்பிக்கையில ஏமாற்றம் ஏற்படும், ஏமாற்றம் ஏற்படும். பெற்ற தாய் கூட எதிராயிருவாங்க. ஆழ்வார் சொல்றாரு, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என நாமம். அது எப்படிங்க பெற்ற தாய் ஒருத்தருக்கு எதிரியாக முடியுமா?
இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? இப்படி எல்லாமா சொல்லுவீங்க? அது எப்படி பெற்ற தாய் ஒருத்தருக்கு எதிரி ஆக முடியும்? ஆயிட்டாங்களே, ஆயிருக்காங்களே, இருக்காங்களே, உதாரணம் இருக்கே. யாருக்கு பெற்ற தாயை எதிரி ஆயிட்டாங்க? அது கொஞ்சம் கேட்கணும். தாயின்னு மாயின செய்யும். பரதமரத்து பரதருக்கு பிரபு. பரதன் பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு கைகேயி ஸ்ரீராமரை பரதனிடமிருந்து பிரித்து விட்டார். பரதனும் ஸ்ரீராமரும் ஈருடல் ஓர் உயிர். அவங்க உடம்புதான் வேற வேற. ராமருக்கு பரதன் மேல பூர்ணமான அன்பு, பரதருக்கு ராமர் மேல முழுமையான அன்பு, பூர்ணமான அன்பு. ஈருடல் ஓர் உயிர். ஆனா கைகேயி என்ன நினைச்சாங்க? ஓ, ராமன் அரியாசனத்தில் அமர்வதா? தன் மகன் பரதன் அல்லவா அமர வேண்டும். இந்த எண்ணம் கூட கைகேயிக்கு மந்திரையினுடைய சங்கத்தினால் ஏற்பட்டதுதான். உண்மையில கைகேயிக்கும் ராமர் மேல அன்பு உண்டு. ஏனென்றால் ராமர் ஒருபோதும் கைகேயை தன்னுடைய இனியொரு தாயாக பார்த்ததே இல்லை. கௌசல்யிலிருந்து வேறானவங்க இல்ல கைகேயி. ராமர் எப்படி நடந்துக்கிட்டாங்க கைகேயிட்ட? கௌசல்யாட்டிருந்து இவங்க வேறானவங்க இல்ல. தன் அன்னையான, தன்னை ஈன்ற அன்னை, தன்னை ஈன்றெடுத்த தன் பெற்ற அன்னையான கௌசல்யிட்ட என்ன அன்பு செஞ்சாரோ அது சற்றும் குறைவில்லாம அதே அன்பு ராமர் கைகேயி இடத்துல செய்யும். கைகேயிக்கும் அதே மாதிரிதான் தன் மகன் பரதன் மேல எவ்வளவு அன்பு இருந்ததோ அதே போல அன்பு ராமர் இடத்துல இருக்கு. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று அறிந்த உடனேயே கைகேயி என்ன பண்ணாங்க? தன் அரண்மனையில் பணிபுரியும் சேவகைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. தன்னுடைய அந்தப்புறத்துல அரண்மனையில பணி செய்யக்கூடிய சேவகைகள், பணிப்பெண்கள். அந்த காலத்துல ராணிகளோட அரண்மனையில் நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முத்து மாலை, ரத்ன மாலை, சும்மா பிளாஸ்டிக் மாலையில இல்ல. இந்த உலகத்துல ஏதாவது பரிசு கொடுத்தா பிளாஸ்டிக் மாலை தான் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்கு, தகரம், இரும்பு, செம்பு, ரொம்ப அபூர்வமா தான் தங்கம் பரிசா கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு கூட என்ன பண்ணுவாங்க? நான் அவங்க வீட்டுல போய் தங்க பரிசு கொடுத்தா எனக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். இது இவ்வளவுதான் உறவு. இன்னைக்கு நேற்று கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மக்கள் திருமண விழாவே ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க. அதுக்கு லட்சக்கணக்கா பணம் செலவு பண்றாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்றாங்க. அப்புறம் மண்டபத்துக்கு வாடகை, இதெல்லாம் பார்த்தா கடைசியில் கல்யாணத்துக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10, 40, 50 சொந்தக்காரங்க. அவ்வளவு கொஞ்சம் சொந்தக்காரங்க, கொஞ்சம் நண்பர்கள், உறவினர்கள். இவங்க கூட எதுக்கு வந்தாங்க? இவங்க உண்மையாலுமே ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் வரல. ஐயோ, எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நான் போகலைன்னா என்னை கோவிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க வீட்டு கல்யாணத்துல இருந்து மொய் பணம் வச்சிருக்கிறாங்க, நான் போய் திரும்ப வைக்கணும். அவங்க எவ்வளவு மொய் பணம் வச்சாங்க? 500 ரூபாய் வச்சிருக்காங்க, நான் 501 ரூபாயா வச்சுட்டு வருவேன். இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப். இந்த ஜட உலகத்துல உறவு இவ்வளவுதான். 501 ரூபாயா வச்சுட்டு வருவேன். 501 ரூபா. அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றவங்களும் யாராவது பரிசு கொடுத்தா அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது என்ன விலை, அதோட மதிப்பு என்ன, அவருடைய மதிப்பு என்ன. ஓ, இந்த அம்மா என்னுடைய கல்யாணத்துக்கு, என் பையன் கல்யாணத்துக்கு பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுத்துருக்கா, 500 சில்லற ரூபா. இவ்வளவுதான் எங்க உறவா அப்படின்னு நினைச்சு, அப்படின்னா இந்த அம்மா எங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுத்தா நான் பட்டர்ஃபிளை ப்ரெஷர் குக்கர் வாங்கி கொடுப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். அதோடைய மதிப்பு என்னது? 501 ரூபா, 1001 ரூபா, 2001 ரூபா, அவ்வளவுதான். ஆனா உண்மையான அன்பு விலை மதிப்பற்றது. உண்மையான அன்புக்கு விலை மதிப்பற்றது. ஏன் இன்னைக்கு உண்மையான அன்பு இல்ல? பிரபுபார் அழகா சொல்லியிருக்கார் பொருளுரையில. இங்க ஏன் உண்மை இல்ல? எங்க உண்மை இருக்கும், எங்க உண்மை இல்ல? எங்க உண்மை இருக்கும், எங்க உண்மை இல்ல? ரொம்ப அழகானது. என்னன்னா, உன்னதமான அன்பு தொண்டின் மூலமாக முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ளும் மனப்பூர்வமான இதயத்தில் எண்ணுபவரின் வார்த்தைகளும் செயல்களும் எப்போதும் நம்பத்தகுதியாவே இருக்கு. யார்கிட்ட நம்ப தகுந்த நம்பிக்கை. இவரை நம்ப தகுந்தவர் அப்படின்னு யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பகவானுடைய அன்பு தொண்டுல உன்னதமா ஈடுபட முடியும். பகவானுடைய அன்பு தொண்டுல
எப்படி அது எந்த மாதிரி ஈடுபடுறவர்? மனப்பூர்வமாக இதயத்துல. சும்மா நம்மள மாதிரி ஆக்டிங் பக்தர்லாம் கிடையாது. ஆக்டிங் பக்தர்ல இல்ல, பக்தர் மாதிரி நடிக்கிறது இல்ல. இதயபூர்வமாக, மனப்பூர்வமாக, ஆத்மார்த்தமாக. யார் ஒருத்தரு கிருஷ்ணனுடைய உன்னதமா பிரீத்தி பூர்வகம். கிருஷ்ணன் என்ன சொன்னார்? பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அன்போட, உன்னதமான அன்பு. பகவான் கிருஷ்ணனிடத்துல உன்னதமான அன்பு தோண்டு, பக்தி தோண்டு வந்து எப்படி பண்றாங்க? தூய பக்தர்கள் மனப்பூர்வமான இதயத்தில் எண்ணுபவரின் அந்த மாதிரி கிருஷ்ணர் மனப்பூர்வமா, மனப்பூர்வமா அப்படி கிருஷ்ணர்கிட்ட பக்தி செய்யறவங்க, அவங்களுடைய வார்த்தை, அவங்க பேசும் வார்த்தை, செயல் எப்போதுமே நம்ப தகுந்தவையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர் தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்ம எல்லாம் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. அப்ப ஏன் பிரச்சாரம் பண்றீங்க? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? நீங்க பகவான் மேல உண்மையான அன்பு தொண்டை வளர்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க பகவான்கிட்ட பூர்ணமா சரணாகதி பண்ணிட்டீங்களா? மனப்பூர்வமா கிருஷ்ண பக்தி நீங்க பயிற்சி பண்றீங்களா? அப்போ அந்த ப்ராசஸ், அந்த பயிற்சியில நான் இருக்கேன், அதனால நான் தூய்மை அடைவேன் ஒரு நாள். அதனால பிரச்சாரம் என்னை தூய்மை செய்யக்கூடியதுதான். அதனால பிரச்சாரம். ஆனா உண்மையா பிரச்சாரம் எப்ப எடுபடும்? உண்மையான பிரச்சாரம் எப்ப எடுபடும்னா, இதுதான். யாருடைய வார்த்தை? இப்போ இப்போ இப்ப பாருங்க, அழகான வித்தியாசம். இப்ப நம்ம எல்லாம் பேசி ஒருத்தர் பக்தராகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம பேசி பிரச்சாரம் பண்ணி ஒருத்தர் பக்தராகிறது ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம வார்த்தைய அவங்க இதயத்துக்குள்ள போய், நம்ம பேசுற வார்த்தை அவங்க இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தூய்மை இல்லை. ஆனா இதே ஒரு தூய பக்தர், குருமார்கள்லாம் இருக்காங்க, தூய பக்தர்கள், அவங்கள பார்த்த உடனே அவங்க பக்தி செய்யணுங்கிற எண்ணம் வருது. அதுதான் பியூரிட்டி. அவங்கள பார்த்த உடனே, அவங்க பேசலாம் வேண்டாம், அவங்கள பார்த்தாலே பக்தி செய்யணுங்கிற எண்ணம் வருது. அப்புறம் அவங்ககிட்ட பேசுறத பற்றியும் பழகிறத பத்தி சொல்ல இருக்கு. அத்தகு தூய பக்தருடைய வார்த்தை, ஒரு தூய பக்தருடைய வார்த்தை இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யும். ஏன் அந்த வார்த்தை இதயத்துக்குள்ள போய் வேலை செய்யுது? நாம பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு தூய பக்தர் பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? நாம பிரச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் பக்தர் ஆகுறாங்க. இப்போ சிரமமாகுது. அது கூட நான் பிரச்சாரம் பண்ணி பக்தர் ஆகல. நான் புரோபாட் புஸ்தகத்தை கொடுத்தேன், கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து புரோபாரை காமிச்சு கொடுத்தேன், பகவானை தரிசனம் பண்ண வச்சேன், அதனால அவங்க பக்தரானாங்க. பிரபுபார் புஸ்தகம் படிச்சதுனால பக்தரானாங்க, கோயிலுக்கு வந்ததுனால பக்தரானாங்க, பகவானை தரிசனம் பண்ணதுனால பக்தரானாங்க, என்னுடைய பிரச்சாரத்தினால பக்தராக. அவ எப்படி ஒருத்தர் பக்தராக? தூய பக்தருடைய வார்த்தை அது நம்ப தகுந்தவையா இருக்கும். ஏன் அது மட்டும் நம்ப தகுந்தவையா இருக்கு? ஏன்னா அவர் புத்தக பாகவத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணும் பக்தர் பாகவதர். ஒன்று, புத்தக பாகவதத்தை நடைமுறையில் செய்ய பயிற்சி பக்தர் பாகவதர். இரண்டாவது, அவர் பகவானுடைய தாமரை பாதங்களை எப்பொழுதும் போரிடம் கொண்டிருக்கார். சொன்னார் இல்லையா பிரம்மா, பகவானின் தாமரை பாதங்களை நான் பெரும் சிரத்தையுடன் பற்றி கொண்டு, பெரும் சிரத்தா, அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும். உறுதியான நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை பிரம்மாவுக்கு இருந்ததுனால பிரம்மா என்ன சொல்றாரு? நான் கூறியது இதுவரைக்கும் பொய்யென நிரூபிக்கப்பட்டது. பிரம்மா சொல்றது பொய் அப்படின்னு இதுவரைக்கும் யாராலும் நிரூபிக்க முடியல. பிரம்மா சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை, பிரம்மா பேசிய ஒரு வார்த்தையும் இன்னைக்கு யாருமே எதிர்த்து இது உண்மை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் ஏன் பிரம்மாவுடைய வார்த்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தி யத் சூரேஹ சொன்னார் பிரம்மா. வேத ஞானத்தை பின்பற்றுபவர்கள் பிரம்மாவின் கூற்றுகளை கடவுளின் வாக்காக ஏற்றுக்கொள்கின்றனர். உன்னதமான அறிவு இவ்வாறு சீடப்பரம்பரை மூலமாக படைப்பின் ஆரம்பத்திலிருந்து நினைவு கெட்டாத காலமாக உலகமெங்கும் பரப்பப்பட்டு வந்துள்ளது. சோ பிரம்மாவுடைய டீச்சிங் பிரம்மாவுடைய உபதேசம் ஒரு காலத்துல உலகம் முழுதும் பரப்பப்பட்டு வந்து, இப்ப சமீப காலத்துலதான் பல்வேறு மார்க்கங்கள் இருக்கு. நேற்று பேசிட்டோம், நிறைய இறை தூதர்களை பத்தி நேற்று பேசிட்டோம். அப்ப நிறைய மார்க்கங்கள் இருக்கு.
இஸ்லாம் மார்க்கம் இருக்கு, கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கு, ஜெயின மார்க்கம், பௌத்தம், சோ மெனி அத்வைதா, தைதா, என்னென்னமோ நிறைய எக்கச்சக்கமான தத்துவங்கள் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல இந்த ஒரே தத்துவம் மட்டும்தான் இருக்கு. எது? சனாதன தர்மம். சனாதன தர்மம் எப்ப தோன்றியதுன்னு யாருமே சொல்ல முடியாது, யாராலும் கணிக்கவும் முடியாது. ஓ இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இல்ல இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். நோ, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன். படைப்பின் ஆரம்பத்திலிருந்து. அப்ப உலகம் எப்போ படைக்கப்பட்டது யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்போ படைக்கப்பட்டது, உயிர்வாளிகளாகிய நாம இங்க எப்ப வந்தோம், எப்ப இதெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சோம்? நினைவு கெட்டாத காலத்திலிருந்து. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து. உலகில் பக்குவமடைந்த முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பவர் பிரம்மதேவரே ஆவார். உன்னதமான அறிவின் உண்மையான மாணவர் என்னும் பிரம்மாவின் கூற்றுகளை வார்த்தைகளையும் சத்திய வாக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மா என்ன சொல்றாரோ அது வேத வாக்கு, சத்திய வாக்கா ஏற்றுக்கணும். ஏன்னா வேத அறிவு பரமபுருஷனிடமிருந்து நேரடியாக பிரம்மாவின் இதயத்தில் எழுந்தறியதால் அது தவறற்றதாகும். ஏன் பிரம்மாவுடைய வார்த்தை தவறற்றது? அவர் 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டவர். 4 குறைக்கு அப்பாற்பட்டவர். என்னென்ன 4 குறைகள்? தவறு செய்யறவங்க, மாயக்குட்பட்டவங்க, ஏமாற்றக்கூடியவங்க, புலன்பு குறைபாடான. இந்த 4 குறைக்கு பிரம்மா அப்பாற்பட்டவர். அதனால பிரம்மாவுடைய வார்த்தையில தவறே இருக்க வாய்ப்பு இல்லை. அதான் இங்க பிரம்மா சேலஞ்ச் பண்ற மாதிரி சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நிரூபிக்கப்பட்டதே இல்லை. நான் இது வரைக்கும் பேசுனத இது அகங்காரமான வார்த்தை இல்லை. இது எப்படின்னா, ஏன் பிரம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு? என்னுடைய வார்த்தை, நான் இது வரைக்கும் பேசுனத பொய்ன்னு யாரும் நிரூபிச்சதே இல்லை. காரணம் என்னது? பரமபுருஷன் பெரும் சிரத்தை. பரமபுருஷனுடைய தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல பெரும் சிரத்தையோடு பற்றி கொண்டிருப்பதால். அப்போ சரணாகதி. எந்த மாதிரி சரணாகதி? நம்மள மாதிரி இல்ல, மதில் மேல் போன மாதிரி இல்ல, வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார். சிரத்தையுடன் பற்றி, பெரும் சிரத்தையுடன். பெரும் நம்பிக்கை மட்டும், பெரும் நம்பிக்கை. அதுக்கு விசுவாசம் சொல்லலாம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம். நம்பிக்கைன்னா நம்பிக்கை. இன்னைக்கு ஒருத்தர் நம்பிக்கையை மாத்தலாம். பிரபுபாதர் என்ன சொல்றாரு? இந்த நம்பிக்கையை மாத்திக்கலாம். ஒருத்தர் இன்னைக்கு கிறிஸ்துவத்துல நம்பிக்கை வச்சிருக்கோம், நாளைக்கு இந்து தர்மத்தை பின்பற்றலாம். இந்து தர்மத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க நாளைக்கு கிறிஸ்தவத்து மேல நம்பிக்கை வைக்கலாம். இஸ்லாத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்து தர்மத்தை பின்பற்றலாம். இந்து தர்மத்துல நம்பிக்கை இல்லாதவங்க இஸ்லாத்துல. இப்படி இந்த நம்பிக்கை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா விசுவாசம் மாறாது. விசுவாசி, நான் உங்களுக்கு நம்பிக்கையானவன் சொல்றதுக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமானவன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. நீங்க இதே பாருங்க, நீங்க ஒருத்தர் திட்டிட்டீங்க, சாரி அப்படி சொல்றதுக்கும் மன்னிச்சுக்குங்க அப்படி சொல்றது வித்தியாசம். ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். சாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன இது பட்டு சாரி சொல்றீங்க நீங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்கிட்ட வந்தீங்க, பிரபு சாரி. என்ன ஈஸியா சாரின்னு சொல்லிட்டீங்க? இன்னும் இவ்வளவு வேலை பெரிய தப்பு பண்ணிட்டு நீங்க சாரி சொல்லிட்டீங்களே, சாரி ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அந்த இடத்துல என்ன மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சுக்குன்னு சொன்னேன், என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்க. அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. மன்னிச்சுக்குங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, தெரியாம பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் பெரும் சிரத்தையுடன், சாதாரண நம்பிக்கையில இல்ல, வலுவாத நம்பிக்கை, திடப்பிரதா, உறுதியான நம்பிக்கை. பிரம்மாவுக்கு பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கையினால அவர் பகவானுடைய தாமரை கமலங்களை எப்பொழுதும் பற்றி கொண்டிருப்பதனால அவர் வார்த்தையை, பிரம்மாவுடைய வார்த்தையை கிருஷ்ணா பொய்யாக்க விட்டதே இல்லை. அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? பிரம்மாவுடைய வார்த்தைய கரெக்ட் என்ன பண்ணாரு? பிரம்மா வரங்களை வாரி கொடுத்தாரு ஹிரண்யகசிபுக்கு. உன்னை வீட்டுக்குள்ள கொல்ல முடியாது, வீட்டுக்கு வெளியே கொல்ல முடியாது, பகல்ல கொல்ல முடியாது, இரவுல கொல்ல முடியாது, மனிதர்களால கொல்ல முடியாது, தேவர்களால கொல்ல முடியாது, ஆயுதங்களால கொல்ல முடியாது, எந்த சக்தியாலும் உன்னை கொல்ல முடியாது, நீ அஷ்டமா சக்தியும் பெற்று விடுவாய்,
எல்லா வரம் வாரி வாரி கொடுத்தார். இப்போ பகவான் அவதாரம் செஞ்சு இதுல ஏதேனும் ஒன்றுல அவதாரம் செய்து எர்ணிகசிபை கொன்றிருப்பாரே ஆனால் பிரம்மாவுடைய வார்த்தை பொய்யாரு. பிரம்மாவுடைய வார்த்தை பொய்யாரு. அப்ப பகவான் வந்தது நரசிம்ம அவதாரம், நரஹரி. நாம் மிருகம் நம் மானுஷம். எர்ணிகசிபு பாக்குறாரு தூணை உடைச்சிட்டு வரும்போது. ஏன் தூணை உடைச்சிட்டு வந்தாரு நரசிம்மரு? ஏன் நரசிம்மர் தூணை உடைச்சு? அவர் கருடர்ல வந்திருக்கலாம், இல்ல ஒரு தேர் எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல இங்க ஆகாசத்துல அப்படி. இனியொரு பக்தர் சொல்றாரு, இனியொரு பக்தர் பிரகலாதர் சொல்றாரு இந்த தூண்ல விஷ்ணு இருக்காரு. எர்ணிகசிபு கேட்டான், நாத்தியன் அசுரன், நாத்திகன் அசுரர்கள் எப்போ சவால் விடுவாங்க, எங்க உங்க கடவுள் காமிங்க, எங்க எடா ஹரி, எங்க எடா ஹரி, எங்க உங்க ஹரி காமி இந்த ஹரிய. எர்ணிகசிபு கேட்கிறாராம் பிரகலாதர் பார்த்து, எங்கடா உங்க ஹரி? ஹரி ஹரின்னு ஹரிநாமத்தை சொல்றேன், எங்க இருக்காரு அவரு? அவர் எங்க இல்ல, இந்த தூண்ல கூட இருக்காருன்னு. ஆ, இந்த தூண்ல ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இப்ப என்ன பண்ற பாரு. ஒரு பெரிய கதை எடுத்து தூணை உடைக்க போனா, நீ என்னடா தூணை உடைக்கிறதுன்னு அவர் உடைச்சுனாரு இல்லையா? நீ என்னடா தூணை உடைக்கிறது, நான் வரண்டா. என் குழந்தைய நீ என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்க இல்லையா? என் குழந்தையான பிரகலாதனை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்க, நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், நான் சும்மா விட மாட்டேன். இப்போ ரெண்டு பக்தருடைய வார்த்தையும் உண்மையாக்கு. ரெண்டு பக்தருமே பெரும் சிரத்தையுடன் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டிருக்கு. பிரகலாதரும் வலுவாத விஷ்ணு ஸ்மரணம்னா அது பிரகலாதன். நவவித பக்தி, 9 விதமான பக்தி தொண்டுல விஷ்ணு ஸ்மரணம் சொன்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பிரகலாத். அப்படின்னு விஷ்ணு ஸ்மரணம் பண்ணாரு, என்ன பண்ணாலும் விடலையே. அவங்க அப்பாவே எதிரி ஆயிட்டாரு. பரதனுக்கு அவங்க அம்மா எதிரி ஆனாங்க, பிரகலாதனுக்கு அவங்க அப்பா எதிரி ஆயிட்டாரு. பாத்தீங்களா? தாய் தந்தை கூட எதிரி ஆயிடுவாங்க. பரதனுக்கு அவங்க அம்மா எதிரி ஆனாங்க, பிரகலாதனுக்கு அவங்க அப்பா எதிரி ஆயிட்டாரு. அடே பிரகலாதா, ஹரிநாமத்தை சொல்லாதரா. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஹரிநாமத்தை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அது முடியாது, அது நிறுத்த முடியாது. அப்படியா? அயோக்கியனே, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. யாருங்க? இந்த குழந்தையை தூக்கி கடல்ல போடுங்க, கொன்னுடுங்க. கடல்ல போட்டா, வெயில் நெருப்புல போட்டா, கடலு நெருப்பு, அப்புறம் வந்து இந்த யானை வச்சு மிதிச்சு, பாம்பு என்ன பண்ணால், மலை உச்சி தூக்கி போட்டா என்ன பண்ணாலும் விஷ்ணு ஸ்மரணம் பண்ணி, விஷ்ணு ஸ்மரணம் பகவானே நினைச்சிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. அடே முட்டாள்களா, இந்த உடலை நீங்க கொல்லலாம், என்ன மலை வச்சு தூக்கி போடலாம், நெருப்புல தூக்கி போடலாம், நீர்ல தூக்கி போடலாம், கடல்ல தூக்கி போடலாம். ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ண முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நைனம் கிளேஷயந்தியாபோ நசோஷயதி மாறுதா. ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உழத்த முடியாது, ஆயுதங்களால் வெட்டவும் முடியாது. இதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. நாமளும் இது படிக்கிறோம், நாமளும் இது படிக்கிறோம். ஆத்மாவுக்கு வந்து மரணம் இல்ல, ஆத்மா நித்தியமானது. உடனே ஏதாவது செத்து போயிட்டா உட்காந்து அழுது இல்லையா? இம்மிடியா. இப்ப பகவத்கீதா பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம், ஆத்மாவுக்கு அழிவில்லைங்கிறோம், சொந்தக்காரங்க இறந்து போயிட்டா உட்காந்து அழுதுங்க. ஸோ நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஸோ ரியலைசேஷன், அனுபவபூர்வமான அறிவு ரொம்ப முக்கியம், அனுபவபூர்வமான அறிவு. ஸோ பிரகலாதருக்கு இருந்த நாலேஜ்ல ரியலைசேஷன், அவருடைய அனுபவம். இங்க பிரம்மாவுடைய அனுபவம். ஸோ பாகவதம் என்னது? ரியலைசேஷன். பிரம்மாவுடைய அனுபவம், பிரகலாதருடைய அனுபவம், அவங்களுடைய சரணாகதி, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய பிரார்த்தனைகள். அப்ப அவங்க பிரார்த்தனைகள் முழுவதுமே அவங்களுடைய விசுவாசமும் அனுபவமும் உணர்வு பூர்வமாக இருக்கு. ஃபீலிங், உணர்வு பூர்வம். பிரம்மாவுக்கு பகவான் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, எவ்வளவு பக்தி இருந்தா இந்த உணர்வுகளை இப்ப வெளிப்படுத்துவார். என்ன சொல்றாரு? அவருடைய தாமரை பாதங்களில் பெரும் சிரத்தையுடன் பற்றி கொண்டிருக்கிறேன், அதனால என் வார்த்தை பொய்யானதே இல்லை. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஓ, எனது பக்தன் பிரகலாதன் சொல்லிட்டாரு, தூண்ல நான் இருக்கேன். இப்போ இந்த இரண்யகசிபு
அந்த தூணை உடைக்க போனா அதுல நரசிம்மர் பிரகலாத் அதுல பகவான் வரலைன்னா பிரகலாதோட வார்த்தை பொய்யாயிடும். சரி, இப்போ அந்த தூண்ல இருந்து வரணும், அந்த தூண்ல இருந்து வெளியில வரணும். பிரகலாதர் சொல்லிட்டாரு இந்த தூண்ல விஷ்ணு இருக்காரு, இப்ப தூண்ல இருந்து வெளியில வரணும். சரி, இப்போ தூண்ல இருந்து வெளியில வந்துட்டா பிரகலாதுடைய வாக்கை காப்பாத்திடலாம். பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணா அந்த தூண்ல இருந்து வெளியில வந்துட்டாருன்னா பிரகலாதோட வார்த்தையை காப்பாத்திடலாம். ஆனா இன்னொரு சேலஞ்ச் இருக்கு பகவானுக்கு. இந்த அசுரன் சேலஞ்ச் வச்சிருக்கான். என்ன சேலஞ்ச் பண்றான் கடவுள்கிட்ட? இவன் பிரம்மாட்ட வரம் வாங்கிட்டு அவன் கடவுளுக்கே சவால் விடுறான், என்ன எப்படி இவர் கொல்ல முடியும் பார்க்கலாம், நான் தான் வரம் வாங்கிட்டேனே, என் ஆயுதத்தால கொல்ல முடியாது, பகல்ல கொல்ல முடியாது, இரவுல கொல்ல முடியாது, தேவர்களால கொல்ல முடியாது, மனுஷனால கொல்ல முடியாது. ஐ ஆம் த கிரேட் இரணிகசிபு. என்ன யாரு? எனக்கு யாரு? எனக்கு நான் தான் கடவுள். இப்போ ஐ ஆம் த சுப்ரீம் லார்ட், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். இப்போ பிரகலாதன் வார்த்தை பொய்யா கூடாது, அந்த தூண்ல இருந்து வெளியில வரணும். அதே சமயம் பிரம்மாவுடைய வார்த்தை பொய்யா கூடாது. அதுதான் இங்க பிரம்மா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது வரைக்கும் என்னுடைய வார்த்தை பொய்யானதே இல்லை. ஏன் பொய்யானது இல்ல? அவர் பகவானை சரணடைஞ்சிருக்கார். பகவானை தாமரை பாதங்கள் எப்படி சிரத்தையோடு, பெரும் சிரத்தையோடு பற்றி கொண்டிருக்கிறார். அவர் பகவானை தாமரை பாதங்களை விட்டு விலகினதே இல்லை அவர் மனதில் இருந்து. அத்தகு தூய பக்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அது பகவான் சொன்னதுல இருந்து வேறானதே இல்லை. அதான் இங்க பிரபா பொருள் சொல்றேன். பிரபா என்ன சொல்லியிருக்காரு? எதையெல்லாம் அவர் கூறுகிறாரோ, எதையெல்லாம் பிரம்மா கூறுகிறாரோ, எதையெல்லாம் அவர் நினைக்கின்றாரோ, எதையெல்லாம் அவர் செய்கின்றாரோ அவை அனைத்தும் உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தூய பக்தர் பகவானுடைய தாமரை பாதங்களில் பூர்ணமாக சரணடைந்த ஒரு தூய பக்தர் அவர் என்னெல்லாம் பேசுறாரோ, என்னெல்லாம் நினைக்கிறாரோ, என்னெல்லாம் செய்யறாரோ அது அனைத்தும் உண்மை. ஏன் அது அனைத்து உண்மை? ஏனென்றால் அவர் ஆதி புருஷனான கோவிந்தனுடன் மிகவும் நெருக்கமாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொண்டுள்ளார். தமது பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டை இன்பத்தோடு ஏற்றுக்கொள்பவரான கோவிந்தர் அவரது பக்தர்களின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் அனைத்திற்கும் பாதுகாப்பையும் அளிக்கிறார். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷதி, என் பக்தன் என்றைக்கும் வீண் போனதே இல்லை, நீயே அறிவிப்பாயாக. அதுக்கும் மீனிங் இருக்கு. அதையே கிருஷ்ணர் சொல்லாம வந்து அர்ஜுனன் சொல்றாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஓகே, அது அப்படி இருக்கு, அடுத்து வரும். சோ இப்ப என்ன ரியலைசேஷன் என்ன பாருங்க, இந்த மாதிரி பாகவதம் வந்து நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் போதாது. அதனுடைய தாற்பயம் என்ன, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நடைமுறையில என்ன நடந்திருக்கு, இது நடைமுறையில நமக்கு எப்படி பிராக்டிக்கலா நம்ம இதை பயிற்சி பண்றது. அப்பதான் பிராக்டிக்கல் நாலேஜ். பயிற்சி பண்ணும்போது அனுபவம். சும்மா படிச்ச நாலேஜ் கிடைக்கும், படிச்ச நாலேஜ் கிடைக்கும். ஓ, பகவானுடைய பாதத்தை சரணடைச்சிட்டோம்னா அந்த பக்தர் வந்து என்ன சொன்னாலும் உண்மை, ரைட்டு, அவ்வளவு. இதை நம்ம நடைமுறையில உணரணும். எப்ப உணர்வோம்? நாம பகவானுடைய பாதத்தை பூர்ணமா சரணடைச்சு பக்தி செய்யும் போது நம்ம வார்த்தையை பகவான் உண்மை நிரூபிப்பார். இங்க பிரம்மாவுக்கு நிரூபிச்ச மாதிரி நமக்கும் நிரூபிப்பாரு. அப்ப இங்க என்ன வித்தியாசம் இருக்கு? சரணாகதி தான் வித்தியாசம் இருக்கு. சரணாகதி தான் வித்தியாசம். சரணாகதி தான் வித்தியாசம். பிரபுபாதரை பார்த்தோன்னே ஒருத்தர் பக்தரானாரு. அப்போ என்ன பார்த்தோன்னே ஒருத்தர் பக்தர் ஆக முடியல. ஏன்? இதுல சரணாகதி வித்தியாசம் இருக்கு, பியூரிட்டி வித்தியாசம், தூய்மை வித்தியாசம். அவர் தூய்மையானவர், அவர் இதயத்திலிருந்து அனுபவபூர்வமா பேசுறாரு, நம்ம படிச்சுட்டு பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சோ அதனால இந்த அனுபவம், முதல்ல நம்பிக்கை. முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் கிருஷ்ணரை முழுமையா சரணடைச்சிட்டேனா, நம்ம பேசுறோம் கிருஷ்ணாவை முழுமையா சரணடையணும், கிருஷ்ணாவிட்ட வந்து நம்ம கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்ளணும். இதெல்லாம் நாலேஜ், இதெல்லாம் நாலேஜ். சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா, இது நாலேஜ். அகம் துவா சர்வ பாவேபியோ மோக்ஷிஷாய மஸ்ட். கிருஷ்ணா சொல்றாரு, நீங்க எல்லா விதமான தர்மத்தை விட்டுட்டு என்ன சரணடைங்க. அப்போ முதல் கேள்வி என்னது? நான் அதை முழுமையா செஞ்சுட்டேனா? எனக்கு கிருஷ்ணா மேல முழு நம்பிக்கை இருக்கா? எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணா என்னை கைவிட மாட்டாரு, கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன பராமரிக்கிறாரு, கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன பாதுகாக்கிறாரு. இந்த சரணாகதி நமக்குள்ள இருக்குமே ஆனால், நம்ம அந்த மாதிரி சரணாகதி செஞ்சோம்னா, அந்த மாதிரி கிருஷ்ணரை மட்டுமே நம்பி இருந்தோம்னா நம்ம வார்த்தை உண்மை நிரூபிக்கப்படும்.
ஏன்னா அதை நான் பயிற்சி பண்றேன். நான் பயிற்சி பண்ணாம நீங்க கிருஷ்ணரை சரணடைங்க, நீங்க கிருஷ்ணருடைய பக்தராகுங்க அப்படின்னு சொன்னா அது எடுபடாது. அதான் ஆச்சார் பிரச்சார். முதல் நான் பயிற்சி, அந்த அனுபவம் பிரச்சாரம். மற்றதெல்லாம் ஷேரிங் தான். இப்ப நம்ம ஷேர் பண்ணலாம். பாகவதத்தை எடுத்து இங்க பிரபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த பொருளுடைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம், பகிர்ந்துக்கலாம். ஆனா அந்த பகிர்ந்து கொள்றது அது ஆல்ரெடி இருக்கு, அதை பகிர்ந்துக்கிறோம். ஆனா அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் வரணும். அது எப்போ வரும்? இங்க சொன்ன முறையை நம்ம பயிற்சி பண்ணும்போது வரும். அதனாலதான் புத்தர் புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவத்திலிருந்து கேட்கணுங்கிறது. ஏன்னா ஒரு பயிற்சி பண்ணக்கூடிய பாகவதம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான் வித்தியாசம். அப்போ இங்க பிரகலாதருடைய வார்த்தையை காப்பாத்தணும். தூண்ல இருந்து வரதா பகவான் முடிவு பண்ணிட்டாரு. அதே சமயம் பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, அவரும் பக்தர் தான். அப்போ பகவான் என்ன நினைச்சாரு? ஓகே, என்ன கசிப்பு ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த புத்தி கொடுத்தது நான் தான் இல்லையா? ததாமி புத்தி யோகம். சோ கிருஷ்ணா தான் புத்தி கொடுக்குறாரு, கிருஷ்ணா தான் சக்தி கொடுக்குறாரு. அதனாலதான் முந்தானத்து பாகவத்துல படிச்சோம், கடன் வாங்கிய இறகுகளை வைத்துக் கொண்டு பெருமைப்படக்கூடாது. கடன் வாங்கிட்டு இறகுகளை வச்சுட்டு பெருமை பண்ணக்கூடாது. அப்ப கிருஷ்ணாட்டு இருந்து வாங்கிக்கிறோம். கிருஷ்ணாட்டு வாங்கிட்டு வீண் கர்வம் அவனை கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நம்ம பேசுறோம், பாடுறோம், படிக்கிறோம், ஜபிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்னா அது கிருஷ்ணா கொடுத்த கடன். நம்ம கிருஷ்ணா கடன் பட்டிருக்கோம். அப்ப அந்த கடனை எப்படி அடைக்கிறது? என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிருஷ்ணாவுக்கு சேவை செய்துதான் அதை அடைக்க முடியும். கிருஷ்ணா எனக்கு அந்த அறிவு கொடுத்திருக்காரு, நான் கிருஷ்ணாருக்கு சேவை பண்ணணும். கிருஷ்ணானுக்கு சக்தி கொடுத்துருக்காரு, அது அவருக்கு. அப்ப அவர் கொடுத்தது அவருக்கே கொடுக்கும். இது எப்படி? முன்னாடி பேசணும்ல, கங்கையில தண்ணி எடுத்து திரும்பி கங்கையில விட்டோம். கங்கையில இருந்து தண்ணி எடுத்து பிரார்த்தனை பண்ணி திரும்பி கங்கையில தான். அந்த மாதிரி கிருஷ்ணாட்டு சக்தியை வாங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. அது கிருஷ்ணனுடைய சர்வீஸ் சேவைக்காக, கிருஷ்ணா அந்த சேவைக்காக தான் கொடுத்திருக்காரு. ஹனுமானோட சக்தி வாய்ந்தது பூலோகத்துல யாரா இருக்காங்க? இந்த பூமியில ஹனுமானை விட சக்தி வாய்ந்தவங்க ஏன் தேவர்கள் கூட ஈடாக முடியாது ஹனுமான். ஆனா ஹனுமான் எங்கேயாவது தன்னுடைய சக்தியை கொண்டு கர்வம் கொண்டாரா? ரொம்ப பணிவா சேவை பண்ண ராமருக்கு. ஆனா சேவகன்னு சொன்னாலே ஹனுமான் தான். இப்ப எப்படி ஸ்மரணம், நவவீத பக்தியில ஸ்மரணம்னு சொன்னா எப்படி பிரகலாதன் உடனே நினைவுக்கு வருவாரோ, பிரகலாதன் ஸ்மரணம் என்று சொன்னால் பிரகலாத மகாராஜா விட ஒரு உயர்ந்த பக்தர் அல்ல அப்படின்னு அது உறுதியாயிடுச்சு. அவர் தான் சிறந்த உதாரணம். அதே போல சேவகன் என்று சொன்னால் ஹனுமானை விட உயர்ந்த சேவகன் இருக்கு. தாசியம், தாசியம் என்று வந்து விட்டால் ஹனுமான். ஸ்மரணம் என்றால் பிரகலாதன், தாசியம் என்றால் ஹனுமான். அப்ப ஹனுமானுக்கு துளி கூட கர்வமே கிடையாது. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். இங்க பிரம்மாவுக்கு கர்வம் கர்வம் கிடையாது. அவர் ஒத்துன்றாரு. எனக்கு எப்படி என்னுடைய வார்த்தை, என் வார்த்தை இது வரைக்கும் பொய்யாகலைன்னா காரணம் என்னது? நான் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக பற்றி கொண்டிருக்கிறேன். நான் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா பண்ணிட்டேன். அதனால ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு. அப்போ பகவான் பார்த்தாரு, ஓகே, இந்த பிரகலாதுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, என்ன பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. அப்ப என்ன பண்ணாரு? தவக்கர கமல வரே நகமத்புத சிங்கா தலித கிரண கசுபூதனு பிங்கா கேசவதுத நரஹரி ரூபா. நரஹரி பாதி மனுஷன் பாதி மிருகம். இந்த மாதிரி ஒரு ஜீவனை இது வரைக்கும் ஒரு வாழ்க்கையில பார்த்ததே இல்லை என்ன கஷி. அந்த தூணை உடைச்சு நரசிங்கமூர்த்தி வெளியே வந்தார். அற்புத சிங்கா, அற்புதம், அற்புத சிங்கா. அஹோபலம், அஹோபலம், அஹோபலம் அப்படின்னா ஐயோ என்ன பலம், என்ன ரூபம் அது. அஹோபிலம், அஹோபலம். அந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்தோன்னே தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பாக்குறாங்க நரசிம்மமூர்த்தி அந்த தூணை உடைச்சு வெளியே வரும்போது. அஹோபலம், அஹோபிலம், அஹோபலம். ஐயோ என்ன ஒரு பலம், என்ன ஒரு ரூபம். அந்த சிங்கத்தோட பிடரி மயிர், ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும். அந்த பிடரி மயிர் மேகங்களை தட்டி தள்ளுது. தேவர்கள்லாம் அவங்க விமானத்துல தெரிச்சு போய் விழுகிறாங்க. பிடரி மயிர், சிங்கத்தோட பிடரி மயிர், நரசிங்கமூர்த்தியோட சிங்கத்தின் பிடரி மயிர் வந்து அப்படி ஆகாசத்துல பறந்து தேவர்கள் விமானங்களை தட்டி தெரிச்சு போய் விழுது. அப்பேற்பட்ட ரூபம் அற்புத சிங்கா. இரணிகசி பார்த்தாரு, என்னடா அது ரூபம்? அது நான் மிருகம், நான் மானுஷம், இது மிருகமா மனுஷனா?
ஏதோ ஒண்ணு இந்த விஷ்ணு என்ன வந்து ஒரு மாயாவி, எப்படி வந்து என்ன கொல்லலாம், நான் கொல்லாம விட மாட்டேன். உனக்கு எதுக்குடா ஆயுதம் எல்லாம்? அவனை பூச்சியை பிடிச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாரு. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க விளையாட்டா, இந்த சின்ன வயசுல குழந்தைங்களை நீங்க கீழே விட்டுன்னு எதாவது பூச்சியை பிடிச்சி நசுக்கிடுவாங்க. அந்த பூச்சியை பிடிச்சி நசுக்கிற மாதிரி எர்ணிகசிபு ஒரு மலை மாதிரி இருப்பான். எர்ணிகசிபோட தோற்றம் ஒரு பர்வதம் மாதிரி, அவனே ஒரு மலை மாதிரி இருக்கான். அந்த மலை போல பர்வதம் போன்ற ஒரு மாமிச மலையை போல இருந்த எர்ணிகசிபு நரசிம்மன் முன்னாடி ஒரு பூச்சி மாதிரி இருக்கு, ஒரு கொசு மாதிரி. அப்படி ஒரு நசுக்கிட்டாரு. தவக்கர கமல வரே அவர் அவர் கொசு நசுக்கிறவர், கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டாரு. அவ்வளவுதான், பினிஷ். அதனால இங்க பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாகல, பிரகலாதன் வார்த்தையும் பொய்யாகல. அதனால தன் பக்தருடைய வார்த்தையை என்னைக்கு பகவான் பொய்யாக்க விடவே மாட்டார். விடவே மாட்டார். அதனாலதான் சொன்னாரு கவுந்தேய பிரதிஜானேகி அர்ஜுனா நீயே சொல்லுனார். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டு மாத்திருவார், நான் அப்படி சொல்லவே இல்லையன்றுவார். அது எதுக்காக சொல்லுவாரு? அதுவும் தன் பக்தனுக்காக தான். தன் பக்தனுக்காக கிருஷ்ணா உண்மையை பொய்யாக்குவாரு. இப்ப சொன்னாரு மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாரு சொல்லுங்க, ஆனா அஸ்வத்தாமன் இறக்கல, ஆனா பொய் சொல்றாரு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாரு. சொல்ல தன் பக்தனுக்காக கிருஷ்ணா வந்து பொய் சொல்லுவாரு. ஆனா தன் பக்தன் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அதை வந்து கிருஷ்ணா மாத்த மாட்டார். அதனாலதான் சொன்னார் அர்ஜுனா நீயே சொல்லு. ஏன்? இது ரொம்ப அழகான லீலை. ரெண்டு பக்தரையும் காப்பாத்தணும். இங்க எப்படி இதேதான் சேம் லீலா. பிரகலாதனுடைய வார்த்தையும் காப்பாற்றணும், பிரம்மாவுடைய வார்த்தையும் காப்பாற்றணும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பிரகலாதர் சொன்ன மாதிரி தூண்ல இருந்து நரசிம்மூர்த்தியா வந்தாரு, நரசிம்ம அவதாரம் பண்ணி பிரம்மா கொடுத்த ஒரு வார்த்தையை டச் பண்ண, அவ்வளவு வரங்களை வாரி வாரி கொடுத்தாரு. பிரம்மா கொடுத்த ஒரு வார்த்தையும் பகவான் டச் பண்ணாம அப்படி ஒரு அவதாரம் எடுத்தாரு. அதுதான் பகவானுடைய சக்திக்கும் அசுரனுடைய சக்திக்குள்ள வித்தியாசம். பகவானுடைய புத்திக்கும் அசுரனுடைய ஆனா அந்த அசுரனுக்கு புத்தி கொடுத்த பகவானுக்கு எவ்வளவு புத்தி இருக்கு இல்லையா? இந்த அசுரனுக்கு புத்தி கொடுத்த பகவானுக்கு எவ்வளவு புத்தி இருக்கு. அதான் பகவான் கூட போட்டி போடக்கூடாது. ஏன் கிருஷ்ணா கூட போட்டி போடக்கூடாது? நம்ம புத்தி அவ்வளவுதான், அல்ப புத்தி, அல்ப புத்தி, சின்ன புத்தி தான். கிருஷ்ணாவுடைய புத்தி அமானுஷ்யமான. சரி, அதே மாதிரிதான் என்ன நடந்தது மகாபாரதத்துல? ரெண்டு பக்தரையும் காப்பாத்தது. பீஷ்மர் சபதம் போட்டு வந்திருக்காரு அர்ஜுனனை கொல்லுவேன். ஒண்ணு அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல அந்த கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைப்பேன். அந்த கிருஷ்ணர் வாசுதேவர் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த சேலஞ்சை நான் பிரேக் பண்ணுவேன். கிருஷ்ணா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காரு, அந்த மகாபாரத யுத்தத்துல நான் ஆயுதமே தொட மாட்டேன், நான் வெறும் சாரதியா மட்டும்தான் இருப்பேன், ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப கிருஷ்ணா வாக்கு கொடுத்திருக்காரு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த நாள் யுத்தத்துல பீஷ்மர் வந்து அப்படி தீயா நிக்கிறார், நெருப்பா நிக்கிறார். அர்ஜுனன் முன்னாடி யமன் மாதிரி நிக்கிறார் பீஷ்மா, யமராஜா மாதிரி. அப்படி பீஷ்மருடைய அம்புகள்ல இருந்து வில்ல இருந்து அம்புகள் புறப்பட்டு வந்தா அது ஒன்னொன்னும் மின்னல் மாதிரி வந்து தெரிக்குது. மின்னலை பார்த்தா கண்ணு, மின்னலை பார்க்க கூடாது, அந்த மாதிரி இப்படி கண்ணு அப்படி இதாயிடும். அந்த மாதிரி மின்னல் வேகத்துல அப்படி அஸ்திரங்கள் தெரிக்குது பீஷ்மாவுடைய அம்புல இருந்து. யோசிச்சு பாருங்க அந்த சீன் எப்படி இருந்திருக்கு அன்னைக்கு. அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு பீஷ்மர் எப்படி நின்று இருக்காரு. ஏன்னா துரியோதனன் அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டார் பீஷ்மாவை. நீங்க வந்து ஏன் சாப்பாடு சாப்பிட்டு நீங்க பாண்டவர்களை கொல்ல மாட்டீங்க, அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க பக்கம் இருக்கீங்க, நீங்க துரோகம் பண்றீங்க, நீங்க நம்பிக்கை துரோகி, கொடூரமான வார்த்தைகளால் பேசிட்டார். இன்னைக்கு பீஷ்மாவுக்கு பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல அந்த வாசுதேவன் அஸ்திரம் எடுக்க. பீஷ்மர் சொன்னா செய்வாரு, அது நல்லாவே தெரியும். பிதாமகன் பீஷ்மா சொன்ன வார்த்தையில இருந்து இன்னைக்கு மாறினதே இல்லை. அவர் சொல்றதா செய்வாரு, செய்யறதா சொல்லுவாரு. அந்த வார்த்தை வந்து பீஷ்மருக்கு தான் பொறுப்பு. சோ பீஷ்மா என்ன பண்ணாரு? 16 வயசுல சபதம் எடுத்தாரு, நான் பிரம்மச்சேரியா இருப்பேன். இளம் வயசு, அப்பதான் இளமை பருவம். அந்த பருவத்துல உறுதி எடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சேரியா இருப்பேன் லைஃப் லாங். அவர் பெண்கள் பக்கமே போனதில்லை, பெண்கள் ஸ்திரீகள் கிட்டேயே போனதில்லை. அவ்வளவு ஸ்ட்ராங். அதுதான் பீஷ்மா. பீஷ்மா மீன்ஸ் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், உறுதி.
உறுதியான விரதம். அதனால பீஷ்மா சொன்னா செய்வாரு, எல்லாருக்கும் தெரியும். அதனால அடுத்த நாள் யுத்தம் எப்படி நடக்குது? அர்ஜுனனுடைய தலையில கிரீடமெல்லாம் பறந்து போகுது. கிருஷ்ணர் ரதத்தை ஒரு அமுத்தத்துல தலையே போயிருக்கு. கிருஷ்ணா அந்த ரதத்துல உட்கார்ந்துட்டு அர்ஜுனனை காப்பாத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து அர்ஜுனுடைய கொடியெல்லாம் கட் ஆகுது, தேரெல்லாம் அதாவது டேமேஜ் ஆகுது, கிருஷ்ணனுடைய உடம்பெல்லாம் காயம், கிருஷ்ணனுடைய அந்த பீஷ்மனுடைய அம்புகள்லாம் கிருஷ்ணனுடைய உடம்புல குத்தி அங்கங்க பிளட் வருது. கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ ரைட்டு, இன்னைக்கு அர்ஜுனனுக்கு அதான் அவ்வளவுதான், இன்னைக்கு அர்ஜுனா முடிச்சாரு. அர்ஜுனன் திணறாரு. அர்ஜுனன் காண்டி எடுத்து 4 இடத்துல பீஷ்மர் வெட்டி விட்டுறாரு. அந்த அந்த காண்டி எடுத்து நான் ஏற்றி அம்பு வைக்கும்போது வெட்டிடுவார். திருப்பி நானு கட்டும்போது திருப்பி அப்படி அர்ஜுனால காண்டிபத்தை கட்டவே முடியல. டக்கு 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 டக்குன்னு அஸ்திரம் வந்துகிட்டே சர மாதிரி அஸ்திரங்கள் விடுற. அர்ஜுனன் திணறி போயிட்டாரு. இனி ஒரு பக்கம் அவருக்கு அர்ஜுனன் மனசுக்குள்ள ஒரு பிதாமகர்னு ஒரு பற்றுதலும் இருக்கு. பிதாமகர் மேல ஒரு பற்றுதலும் இருக்கு. அவரை கொல்றதுக்கு அர்ஜுனன் தயங்குறாரு. இனி ஒரு பக்கம் அர்ஜுனன் இன்னைக்கு முடிஞ்ச கதை. அப்படிதான் அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. கிருஷ்ணா பார்த்தாரு, ரைட்டு, பீஷ்மா சபதம் போட்டு வந்துட்டாரு. இப்போ ஒரே வழிதான் இருக்கு, இந்த பக்தனை காப்பாத்தணும், அர்ஜுனனை காப்பாத்தணும், பீஷ்மனுடைய வாக்குறுதியும் காப்பாத்தணும். இது ரெண்டுமே பண்ணியாகணும். பீஷ்மா வந்து என்னுடைய பக்தர், தூய பக்தர், அவர் கொடுத்த வாக்குறுதியும் பொய்யாக கூடாது. அதே சமயம் எனது இன்னொரு தூய பக்தனா அர்ஜுனன் இழக்க கூடாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை பொய்யாக்கு, அவருடைய வார்த்தையை பொய்யாக்கு. இதுதான் பீஷ்மா வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது பிரார்த்தனை பண்ற. பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல 8th சாப்டர். தனது வார்த்தையை பொய்யாக்கி, அது ஒரு ஸ்லோகம் இருக்கு, தனது வார்த்தையை கிருஷ்ணர் பொய்யாக்கிட்டு எனது வார்த்தையை காப்பாத்தினாரு. அன்னைக்கு அர்ஜுனுடைய ரதத்துல இருந்துட்டு தனது வார்த்தையை பொய்யாக்கிட்டு என்னை தாக்குவதற்காக அந்த உடைந்து போன ரதத்துடைய சக்கரத்தை எடுத்துட்டு வந்தாரு. ஆமா, இந்த ஸ்லோகம் மறந்துட்டேன். ரொம்ப அழகான ஸ்லோகம், பீஷ்ம ஸ்துதியில வரும். தனது வார்த்தையை பீஷ்மர் பொய்யாக்கிட்டு அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக, என்னை கொல்வதற்காக உடைந்து போன ரதத்தை எடுத்துட்டு வர்றாரு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பீஷ்மா வந்து அந்த கிருஷ்ணாவுடைய என்ன ஒரு கருணை பகவானுக்கு. யாராவது வந்து இந்த மாதிரி செய்வாங்களா? அப்போ பீஷ்மா வந்து கிருஷ்ணா புகழ்ற, இந்த பகவானே கிருஷ்ணா, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக நான் வந்து துரியோதன சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன்னு, இல்லைன்னா கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வச்சிருவேன்னு. இப்ப என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் கொடுத்த வாக்குறுதியை பொய்யாக்கிட்டாரு. இனி மேற்கொண்டு என்ன ஆகும் உலகத்துல? கிருஷ்ணரா, அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுப்பா. அன்னைக்கு மகாபாரதத்துல அப்படிதான் சொன்னாரு, ஆயுதம் எடுக்க மாட்டேன், கடைசியில பீஷ்மரை கொள்ள ஆயுதம் எடுத்துட்டு போல அப்படின்னு. கிருஷ்ணனுடைய வார்த்தை பொய்யானாலும் ஆகும். தன் பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா கிருஷ்ணா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கிடுவார். தன் பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா கிருஷ்ணா வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கிடுவார். அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, கவுந்தேயா, ஓ குந்தியின் மகனே, பிரதிஜானேகி, நீயே அனௌன்ஸ் பண்ணு, நீயே அறிவிக்க கொடுத்துரு, நாமே பக்த என் பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டார். இத கிருஷ்ணரே சொல்லியிருக்கலாமே. கிருஷ்ணர் சொன்னா என்ன சொல்லுவாங்க? இவர் ஏமாற்றிருக்காரு. அன்னைக்கு வந்து பலி மகாராஜ்கிட்ட போய் 3 அடி நிலம் கேட்கறேன்னு போய் 3 உலகத்தையும் பெற்றவர் தானே அவரு, ஏமாத்திட்டாருல. இதெல்லாம் சொல்லலாம். கிருஷ்ணா என்ன போய் கேட்டாரு? இந்த பிராமண ரூபத்துல போயிட்டு பலிகிட்ட 3 அடி நிலம் கொடுத்தா போதுன்னாரு. அவரும் ஒத்துண்ட உடனே 3 உலகத்தையும் ஆகிட்டு, அதனால இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ஓகே, நீங்க என்ன வேலை, என்ன வந்து நான் ஏமாற்றுக்காரன், பொய் பேச எப்படியா எடுத்துக்கங்க, ஆனா என் பக்தனுக்காக நான் என்ன வேலை செய்வேன். தன் பக்தனுக்காக கிருஷ்ணா எந்த ஒரு அவமானத்தையும் பழி சொல்லி பாருங்க. கிருஷ்ணர், கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். அவர் தனது பக்தனுக்காக எப்பேற்பட்ட அவமானத்தையும் பழி சொல்லி ஏற்றுக்க தயாரா இருக்காரு. நம்ம ஒரு பக்தருக்காக அவமானத்தை ஏத்துக்குவோமா? பழி சொல்ல ஏற்றுக்குமா? ஏத்துக்கவே மாட்டோம். நான் நியாயமானவன் நிரூபிக்க பார்ப்போம். நான் நியாயமானவன், நான் நேர்மையானவன், அதை தான் நான் நிரூபிக்க பார்க்குமே தவிர ஒரு பக்தரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் நமக்கு ரொம்ப கம்மி. நம்மளதான் காப்பாத்திக்கணும்னு நினைப்போம். ஆனா கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? என் வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்ல, என் பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றப்படணும். அதனால பிரம்மா சொன்ன வார்த்தை இது வரைக்கும் பொய்யானதே இல்லை. பிரம்மா மட்டுமில்ல, அர்ஜுனன் கூறிய வார்த்தை, பிரகலாதர் கூறிய வார்த்தை, தன் பக்தர், தனது தூய பக்தர் கூறிய வார்த்தையை கிருஷ்ணர் இது வரைக்கும் பொய்யாக்க விட்டதே இல்லை. ஏன்?
பெரும் சிரத்தையோடு அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கிறார்கள். என் மனதின் முன்னேற்றமும் இதுவரை தடைபட்டது. பிரம்மா என்ன நினைக்கிறாரோ அதுவும் இதுவரைக்கும் தடைபட்டதே இல்லை. காரணம் என்னது? அவருடைய செயலெல்லாம் கிருஷ்ணரை மையமா வச்சு நிலையற்ற பற்றினால் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல பிரம்மதேவர் கொண்டிருக்கிற நிலையற்ற பற்றினால் அவரது புலன்கள் ஒருபோதும் இழிவடைந்ததே இல்லை. அதனாலதான் கோஸ்வாமிகள் புலன்களை வென்றவங்க. பிரகலாத் மகாராஜாக்கள் சன்னியாசிகளை மகாராஜான்னு சொல்றோம், பிரகலாதர மகாராஜான்னு சொல்லி. ஏன் பிரகலாத் மகாராஜா? அவர் புலன்களை வென்றவர். ஆழ்வார்கள் புலன்களை வென்றவங்க. ஏன் அவங்க புலன்களை வென்றவங்க? பகவானுடைய பற்றுதலால், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் பற்றுதல் கொண்டதுனால அவங்க புலன்கள் இடிவடைந்ததே இல்லை. ஹரிதாசருடைய புலன்கள் விலைமாது வந்து நிக்கிறா, அந்த மாயாதேவி வந்து நிக்கிறாங்க ஹரிதாசாகரை கவர்வதற்கு. ஆனா ஹரிதாசாகரை கவர முடியல. அர்ஜுனன் தேவலோகத்துல போய் இருக்காங்க, கெஸ்டா போயிருக்காரு விருந்தினரா. ஊருசி வந்து அட்ராக்ட் பண்றாங்க, அர்ஜுனுடைய புலன்கள் இழிவடையவே இல்லை. எவ்வளவு உதாரணம்! அதனால பகவானுடைய தூய பக்தர்கள் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க என்ன ரியலைசேஷன்னா, சோ இந்த அளவுக்கு நாமளும் வந்து சரணாகதி பண்ண தயாராயிட்டோம்னா நாமளும் புலன்களை கண்டு பயப்பட வேண்டாம். நான் என் மனதில் எப்பவுமே கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தை நினைத்து கொண்டே இருந்தால் இந்த புலன்கள் வந்து பல்லு புடுக்கப்பட்ட பாம்பாயிடுச்சு. துர்தை இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. பிரபோதானந்த சரஸ்வதி சொல்றாரு, துர்தை இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. பல்லு புடுக்கப்பட்ட பாம்பு. பல்லு பிடுக்கப்பட்ட பாம்புக்குன்னு பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுல விஷமே பாம்புக்கு பல்லுதான் விஷம். இந்த சினிமால எல்லாம் பாம்பு வச்சு படம் எடுக்கிறாங்க. எப்படி ஹீரோ நடிக்க ஒத்துக்கிறாரு? அந்த பாம்புக்கு பல்லு பிடிக்கிருப்பாங்க, அதனால அது கொத்தினால விஷம் ஏறாது. ஒரிஜினல் பாம்பு கொண்டு வந்து நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம், ஓடிடுவாங்க இல்லையா? அப்போ புலன்கள் வந்து கொடூரமானது. அது விஷம் பாம்பினுடைய பல்லுல விஷம் இருக்குல்லையே, அந்த மாதிரி நம் புலன்கள். ஆனா இந்த புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடுத்திட்டே இருந்தா அது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பாயிடும். அதனால புலன்களால ஒருபோதும் ஒரு பக்தர் இழிவடைய மாட்டார். ஆனா யோகிகளும் ஞானிகளும் அவங்களும் வந்து ஆன்மீகவாதிகள் தான். அவங்களும் நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. அவங்க மழை, வெயில், குளிர், பனி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க விரதம் இருக்காங்க. நம்மள மாதிரி ஏகாதசிக்கு விருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஏகாதசிக்கு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க, முனிவர்கள், ரிஷிகள்லாம். ஆனா அவங்க கூட சில நேரம் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க செயற்கையான முறையில தவங்களை அனுஷ்டிக்கிறாங்க. ஆனா தூய பக்தர்கள், பகவானுடைய பக்தருடைய புலன்கள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறதுனால அது வீழ்ச்சி அடைவார், இழிவடைவார். அப்ப இந்த 3 விஷயம் நம்ம பிராக்டிஸ் பண்றது நடைமுறையில, இந்த 3 விஷயம் நம்ம நடைமுறையில பயிற்சி பண்ணா நாமளும் இந்த மாதிரி இருக்க முடியும். எப்படி? நான் கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டுட்டா நான் சொல்ற வார்த்தை கிருஷ்ணா உண்மையை நிரூபிப்பாரு. கிருஷ்ணா பரம சத்தியம் நான் சொல்றேன்னா கிருஷ்ணா பரம சத்தியம் தான். அது எப்படி உறுதிப்படுத்துவார்? அந்த பக்தர் சொல்லிட்டாரு, அவர் ஒரு தூய பக்தர், அது இதயத்துக்குள்ள போகும். இல்லைன்னா அது இதயத்துக்குள்ள போவார். நம்ம என்னதான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம கிட்ட தூய்மை இல்லைன்னா அது இதயத்துக்குள்ள போவார். இதயத்துக்குள்ள போய் தூண்டாது கிருஷ்ண பக்தி. அதெல்லாம் பியூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நம்ம வார்த்தையை கிருஷ்ணா பொய்யாக்க விடவே மாட்டேன். ரெண்டாவது, நம்ம ஆன்மீக முன்னேற்றம் தடையாவார். யாராலும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணாகதி பண்ணிட்டா அவருடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப காட்டாற்று வெள்ளம் போகுது, மழையெல்லாம் வந்து இல்லையா? மழையில பாருங்க, காட்டாற்று வெள்ளம் வந்தது, அதை அணை கொண்டு கூட தடுத்து நிறுத்த முடியாது. அணையை உடைச்சுக்கிட்டு போ. அந்த மாதிரி காட்டாற்று வெள்ளம் எவ்வாறு கரை புரண்டு அணையை உடைச்சிட்டு போய் கடல்ல கலக்குமோ, அந்த மாதிரி தாமரை பாதங்களை பற்றி கொண்டிருக்கிற பக்தன் பகவானுடைய தாமரை திருப்பாத்து யார் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவங்க பக்தியில முன்னேற்றம் அடைகிறத, பிரகலாதுடைய பக்தியை யாரால் இரண்யகசிபுனால தடுக்க முடியலையே. கைகை வந்தாலும் தன் மகனுடைய பக்தியை தடுக்க முடியலையே. அவருடைய விருப்பத்துக்கு இதுதான் விருப்பம் நினைச்சாங்க. என் மகன் பரதன் நாடாளு நடக்கலையா? சோ
சோ கைகேயி ராமர் மேல அன்பு இருந்தது. தன் சொந்த சேவகர்களுக்கு சொந்த ஆபரணங்களை பரிசா கொடுக்குறாங்க. மந்திரா வந்து கைகையோடைய பர்சனல் செக்ரட்டரி, கைகையோடைய பர்சனல் சர்வெண்ட். அவங்க கேகே நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. கைகை கல்யாணம் ஆகி போகும்போது மந்த்ரா கூட வந்தாங்க. அதனால மந்த்ரா மேல கைகைக்கு ரொம்ப பிரியம் உண்டு. தான் அணிந்த நவரத்ன மாலை எடுத்து கைகை கொடுக்குறாங்க மந்த்ரா. யாரும் நம்ம கொடுப்போமா? ஓட்டுக்குள்ள பிளாஸ்டிக் பான் அவர் பாக்கெட்ல வச்சுக்கிறது கொடுக்குமா? பாக்கெட்ல வச்சுக்கிற பிளாஸ்டிக் பான் அவர் எடுத்து வந்து கொடுக்குவார். கைகை தான் அணிந்திருந்த நவரத்ன மாலை முழுவதும் நவரத்னங்களால் ஆன மாலை எடுத்து ரொம்ப சந்தோஷம் மந்திரை கொடுத்தா. மந்திரா தூக்கி வீசினா அப்படி தரையில. பைத்தியக்காரி. ஏன் என்ன ஆச்சு மந்திரா உனக்கு? என் மகன் ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம். உன் மகன் ராமனா? பைத்தியக்காரி. அப்படிலாம் பேசி 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 கைகையோடைய மனசு மாத்தி. தன் கைகை என்ன பண்ணா? ஓகே, மந்திரை சொல்றது கரெக்ட் தான். என் மகன் பரதன்ல நாடாளணும். அதனாலதான் இந்த அசத் சங்கா, பக்தர் அல்லாத ஒரு சங்கம் எப்படி வேலை செய்யுது? நல்லாதான் பக்தி பண்ணிட்டு இருப்போம். பக்தர் அல்லாத சங்கத்துல போயிட்டே இருந்தோம்னா போயிடும், இருக்கிற பக்தியும் போயிடும். சோ கைகைக்கு ராமர் மேல அன்பு இருந்தது. ஆனா மந்திரையோடைய சங்கத்தினால் உள்ள அன்பு போயிடுச்சு. அப்ப பரதனுக்கு நன்மை பண்றதை நினைச்சு பெரும் துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? என் மகன் பரதனுக்கு அயோத்தியாவின் அரியாசத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசையில அவருக்கு ராமர் மேல இருந்த சேவையை வந்து கட் பண்ணி விட்டாங்க. அப்போ தடுத்து நிறுத்த முடியலையே. பாத்தீங்களா? பரதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை கைகையினால தடுத்து நிறுத்த முடியல. கைகை நினைச்சாங்க என் பரதன் மகன் திரும்ப வந்தோடனே அவன் அரியாசத்தை உட்கார வச்சு அழகு பார்க்கலான்னு. நோ, பரதன் சொன்னார் அது ஒருபோதும் நடக்காது. ராமன் தான் அயோத்தியாவின் அரியாசத்து அமருவார். அவன் கனவு பலிக்காது. நோ, ஒரு ரோடே போட்டு அயோத்தியால இருந்து சித்திரகூடத்துக்கு ரோடு போட்டு எல்லாரும் அழைச்சிட்டு போற ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகள். அதான் பரதா. சோ பரதனுடைய கிருஷ்ண பக்திய, அவருடைய மனதுல கிருஷ்ண மேல ராமன் மேல அன்பை தடுத்து நிறுத்த முடியல கைகையினால. யாராலும் அந்த சக்தி கிடையாது. நாம் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நம் முன்னேற்றம். அதே மாதிரி நம் புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடுத்தினா அது இழிவடைய வாய்ப்பே கிடையாது. இங்க பிரம்மா கேரண்டியா சொல்றாரு. பிரம்மா இங்க கேரண்டியா சொல்றாரு. ஏன்னா இதை ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. சும்மா பிரம்மா வார்த்தையா சொல்லிடல, அவருடைய ரியலைசேஷன். பிரம்மாவுடைய அனுபவம் என்னது? அவருடைய ரியலைசேஷன் என்னது? நான் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பெரும் சிரத்தையோடு முழு நம்பிக்கையோடு நான் பற்றி கொண்டிருப்பதால் என் வார்த்தையை கிருஷ்ணா இதுவரைக்கும் பொய்யாக்க விட்டதே இல்லை. என்னுடைய மனதனுடைய முன்னேற்றம் தடுத்து நிறுத்தம் தடை செய்யப்பட்டதும் இல்லை. என் புலன்கள் வீழ்ச்சி அடைஞ்சதும் இல்லை. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன். இதுதான் ரியலைசேஷன், அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு வரணும். சும்மா பாகவதம் படிச்சேன் பகவத்கீதை படிச்சேன், இந்த அனுபவம் வரணும். எப்போ அனுபவம் வரும்? இந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல போடும்போது, நடைமுறையில போடும்போது கரெக்ட். பிரம்மா சொன்னது கரெக்ட் தான். நான் கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் புலன்களை கட்டுப்படுத்திட்டேனே. நான் கிருஷ்ணாவை நினைச்சுட்டே இருந்தேன். நான் சொன்ன உடனே அவங்க பக்தி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. சோ இது வந்து நான் எந்த அளவுக்கு என் இதயத்துக்குள்ள அந்தராத்மனா கிருஷ்ணா சொல்றாரா பாருங்க. எவ்வளவு ரெண்டு கோயின்சிடன்ட், எவ்வளவு கரெக்டா ரெண்டும். கிருஷ்ணா என்ன சொன்னாரு? மத்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமா. இந்த வேர்டு இருக்கா பகவத்கீதையில? மத்கதை என்னுடைய தன் ஒரு யார் ஒருவர் தனது உள் மனதுல என்னை நினைத்து கொண்டு பெரும் நம்பிக்கையோடு பக்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு பிரியமானவன் சொல்லி பிரம்மா உறுதி பண்ணிட்டாரு. அது அதுதான். சோ கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா சாஸ்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு. சோ கிருஷ்ணா பகவத்கீதை சொன்னதை பிராக்டிக்கலா பிரம்மா ப்ரூவ் பண்றாரு. கிருஷ்ணா சொல்றாரு மத்கதேர யோகினாம் அபிஷர்வேஷா மத்கதேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமேயுக்ததம. ரெண்டு ஸ்லோகம் பகவத்கீதையில. இது எடுத்துக்கோங்க. கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரசதி. இந்த ரெண்டுமே பிரம்மாவுடைய லைஃப்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த ரியலைசேஷன் பிரம்மா இங்க கொடுக்குறாரு. அப்போ பகவத்கீதா டீச்சிங், பாகவதம் ரியலைசேஷன். பகவத்கீதை பாடம் கத்துக் கொடுக்குது, பாகவதம் அனுபவத்தை கத்துக் கொடுக்குது. அப்ப பகவத்கீதை பூரா கிருஷ்ணாவுடைய நாலேஜ், அந்த நாலேஜ் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. பாகவதத்துல பக்தர்கள் ரியலைசேஷன் கொடுக்குறாரு. கிருஷ்ணா போதிக்கிறாரு தன்னுடைய வார்த்தை மூலமா. இந்த பாகவதத்துல கிருஷ்ணரும் அவங்க பக்தரும் அவங்களுடைய அனுபவமா காமிக்கிறார், அனுபவத்துல காமிக்கிறார். இங்க வந்து பிரம்மாவுடைய ரியலைசேஷன், அந்த ஸ்லோகத்தோட ரியலைசேஷன் இங்க
பிரம்மா வந்து எப்பவுமே கிருஷ்ணரை உள்மனதில் நினைச்சுட்டே இருக்காரு, அவருடைய தாமரை பாதங்களை. அதனால அவர் வார்த்தையை கிருஷ்ணா பொய்யாக்க விட்டதில்லை. பிரகலாதுடைய வார்த்தையை கிருஷ்ணர் பொய்யாக்கல, பீஷ்மருடைய வார்த்தையை கிருஷ்ணா பொய்யாக்கல. சோ பிரகலாதுடைய பக்திக்கு தடை செய்ய முடியல, பரதனுடைய பக்திக்கு தடை செய்ய முடியல. ஏன்னா அவங்க தாமரை பாதங்கள் பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காங்க. அப்புறம் அவங்க புலங்கள் என்னைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சதே இல்லை. சோ இதுதான் மெசேஜ். சோ இதை வந்து இது ரியலைசேஷன், இது அனுபவம், பிரம்மாவுடைய அனுபவம், பிரகலாதுடைய அனுபவம். அப்போ எல்லாம் பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன், இந்த அனுபவம் தான். அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. சோ இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரணும். இந்த அனுபவங்களை நான் உணரணும். ஓ இப்படி பண்ணா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, சாண்டிங் பண்ணா நம்ம கண்ணீர் வரணும். அப்ப இன்னும் நான் அதை ரியலைஸ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா? ஹரிதாஸ் தாக்கூரை சாண்ட் பண்ணும்போது கண்ணீர் வந்தது, சைதன்ய மகாபுரு நாம ஜெயிக்கும்போது கண்ணீர் வந்தது, நாம சாண்டிங் பண்ணும்போது தூக்கத்தான் வருது. அப்ப என்ன அர்த்தம்? நாம சாதனா பக்தி பண்றோம், இன்னும் வந்து ராகாவன பக்திக்கோ பிரேம பக்திக்கோ போகல. பட் ஸ்டில் சாதனா பக்தியை ரொம்ப சிரத்தையோட பண்ணிட்டே வர்றோம். சரணாகதியோட லெவலை கூட்டிகிட்டே வரோம். சரணாகதியோட லெவல் அதிகரிக்க அதிகரிக்க ரியலைசேஷன் கிடைக்கும். கிருஷ்ணாவை நம்ம நோக்கி சரணடைய அடைய கிருஷ்ணா அனுபவங்களை கொடுத்துட்டே பியூட்டி. அதுதான் அழகு. ஸோ வேற இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பக்தி தொண்டு, அதாவது என்ன சொல்றாரு, பௌதீகவாதிகள் பகவத் பக்தரின் வார்த்தைகளில் ஒருபொழுதும் முரண்பாட்டை காண்பதில்லை. பக்தர்கள் உண்மைக்கு மாறாதவர்களாக என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக பகவானால் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். எனவே பக்தி தொண்டின் முறை சீட பரம்பரையில் தோன்றும் பக்தர்களின் தொண்டிலிருந்துதான் எப்போதும் ஆரம்பமாகிறது. அப்ப சரணாகதி முதல்ல ஒரு தூய பக்தர்கிட்ட வரணும். நமக்கு ஒரு ஆன்மீக குரு, ஒரு உண்மையான ஆன்மீக குரு சரணாகதி பண்ணி பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ கிருஷ்ணா வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு என்ன சொல்றாங்க வெளியில, நம்மளை பார்த்தோன்னே, இன்னும் ஹரே கிருஷ்ணா பக்தரே நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, இது உண்மையா சொல்லுங்க அப்படி கேக்குறாங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா பக்தரை பார்த்த உடனே மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு பௌதியத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, ஓ இவங்க எல்லாம் பெருமாள் பக்தர்கள், உண்மைதான் பேசுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த அந்த ரூலை மாறும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன ஹரே கிருஷ்ணா பக்தர் நீங்களே எப்படி பண்ணலாமா சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப கிருஷ்ணா நம்மளுக்கு எந்த இடம் கொடுத்திருக்காரு, பிரபுபாத நம்மளை எங்க வச்சிருக்காரு பாரு. அப்போ நான் வந்து எக்ஸ்டர்னலா வெளி தோற்றத்துல மட்டும் இல்லாம இன்டர்னலா அந்த அனுபவம். சோ இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில நம்ம கிட்ட பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு, ஹரே கிருஷ்ணா பக்தனா பொய் சொல்ல மாட்டாரு, அவங்க உண்மைதான் பேசு, ஏன்னா அவங்க நாம ஜபிக்கிறவங்க, அவங்க வந்து பிரசாதம் சாப்பிடுற கிருஷ்ண பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அதனால அவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஓகே, அடுத்தது. பக்தனுக்கும் அவருடைய புலனுறுப்புகள் இருப்பதால் அவர் எப்பொழுதும் ஒரு நபராக இருக்கிறார். எங்க முக்தி பெற்றார், நம்ம முக்தி பெற்றாலும் புலன்கள் இருக்கும். இந்த உலகத்துக்கு ஜட உலக விட்டு போனாலும் புலன்கள் இருக்கும், அது ஆன்மீகமான புலன்கள். அப்போ முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு புலன்கள் உண்டு, கிருஷ்ணாவுக்கு புலன்கள் உண்டு. அதான் இங்க பிரபா சொல்றார், பக்தி தொண்டை முழு அன்பு பரிமாற்றத்துடன் பகவான் ஏற்றுக்கொள்வதால் அவரும் முழுமையான ஆன்மீக சுரூபத்தை கொண்டுள்ள ஒரு நபரே ஆவா. பகவானுக்கு புலன்கள் இருக்கு, தூய பக்தரான முக்தி பெற்ற ஆத்மாவுக்கு புலன்கள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த புலன்கள் அந்த ஆன்மீக உடலோட சேவை பண்றாங்க. தூய பக்தர்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க, அந்த சேவை பகவான் ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே ரூபம் இருக்கு. அப்ப இந்த உலகத்தை விட்டு போனாலும் முக்தி பெற்ற உடனே எல்லாம் முடிச்சு போச்சு, கடவுளுக்கு ரூபம் கிடையாது எனக்கு ரூபம் கிடையாது கொள்கையை வந்து இங்க ஏத்துக்கல, பாகவதம் ஏத்துக்கல, பக்தர்கள் ஆச்சாரியர் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே முக்தி பெற்றாச்சுன்னா எல்லாம் முடிச்சு போச்சு, கடவுளுக்கு ரூபம் கிடையாது எனக்கு உருவம் கிடையாது, எல்லாம் அருவம். அந்த தத்துவம் வந்து வைணவ ஆச்சாரிகளும் பாகவதம் ஏற்றுக்கணும். அது வந்து சாயுஜ முக்தி, அதை விரும்புறவங்க நான் மாயாவாதிகள், பிரம்மவாதிகள்லாம். ஆனா முக்திக்கு அப்புறம் சேவை இருக்கு, முக்திக்கு அப்புறம் நம்முடைய சொரூப சித்தி ஆன்மீக உடல் இருக்கு, அந்த ஆன்மீக உடல்ல பகவானுக்கு நம்ம சேவை பண்ணுவோம். அப்ப பகவானுக்கு புலன்கள் இருக்கு, அது ஆன்மீகமானது. எனவே பக்தனின் புலன்கள் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் அவை பொய்யான ஜட என்பது கவர்ச்சிகளால் வழிதவறி செல்வதே இல்லை. இன்னைக்கு ஏன் நம்ம புலன்கள், ஏன் இன்னைக்கு பௌதியத்துல அட்டாச்மெண்ட் இருக்கு, அட்ராக்ஷன் இருக்குன்னா, நான் இன்னும் முழுமையா ஈடுபடுத்தல. நான் வந்து என் புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில முழுமையா ஈடுபடுத்தினா அது பௌதிக கவர்ச்சி பக்கம் போகாது.
இன்னைக்கே இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் தாவி மாறி மாறி போகுது. ஏன்னா நான் ஃபுல்லா சரண்டர் ஆகல. பக்தனின் திட்டங்கள் ஒருபொழுதும் வீணானதில்லை. இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது பகவான் தொண்டில் பக்தனுக்குள்ள நம்பிக்கையான பற்றுதல் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணா மேல நம்பிக்கையோட விசுவாசமான அந்த அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறோமோ அப்போ பக்குவத்தின் அல்லது முக்தியின் தரமாகும். இதுதான் அந்த பக்தன் எந்த அளவுக்கு கிருஷ்ணா சரணடைஞ்சிருக்காரு. அதுதான் அந்த லெவல், சரணாகதியோட லெவல் என்னன்னு அப்பதான் தெரியும். இங்க அடுத்து சொல்ற பிரம்மாவிலிருந்து மனிதன் வரையுள்ள எவரும் ஆதி பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணன் மனப்பூர்வமாக பற்றுக்கொள்வதால் உடனடியாக முக்திக்குரிய பாதையில் வைக்கப்படுகிறார். அது நாம பிரம்மா எப்படி இங்க அவருடைய அனுபவத்தை சொல்றாரோ அதே மாதிரி நாமளும் இந்த பிரம்மாவுடைய அடிச்சு ஒரு மகாஜனத்தை பின்பற்றினா, மகாஜனம் எனக்கு சொந்தம், அந்த மகாஜனம் இங்க சொன்னதை நம்ம பின்பற்றினா நாமளும் அதே நிலை அடையலாம். அவ்வளவுதான். அப்போ பக்தர் பகவானுடைய கனெக்ஷன். இந்த பொருள் ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு பிரபுபா எழுதியிருக்காரு. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் எல்லாம் பிரபுபாவுடைய அனுபவம். இது என்ன அப்ப பாகவதத்துல பகவத்கீதையில பிரபுபாவுடைய பொருளுரை அவருடைய அனுபவம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அப்ப இங்க பிரபுபா என்ன சொல்றாரு, பரமபுருஷர் பரம சத்தியமாக இருக்கிறார். பரம சத்தியத்துடன் மனப்பூர்வமாக இணைக்கப்படும் எதுவும் அதே உன்னத தன்மையை அடைகிறது. பகவான் பரம சத்தியம். அப்ப பகவானோடு நாம் சம்பந்தம் கொள்ள கொள்ள நாமளும் உண்மையான தூய்மையான பக்தர் ஆயிடுவோம். அதுதான் இங்க பிரம்மாவுடைய ரியலைசேஷன். அவர் சொன்னது இது வரைக்கும் பொய்யானது இல்லை. சரி, அடுத்து இதற்கு மாறாக அப்படி பண்ணாம பரம சத்தியத்துடனான உண்மையான சம்பந்தம் இல்லை, பௌதிக விஞ்ஞானம் மற்றும் பௌதிக அறிவு ஆகியவற்றின் வலிமையால் எத்தனை மனக்கற்பனை செய்தாலும் அவை அனைத்தும் பரம சத்தியத்துடன் உறவு இல்லாத ஒரே காரணத்தால் பொய்யானவையும் தோல்வியுடையதாகவும் இருக்கும் என்பது உறுதி. நடக்குதா? கிருஷ்ணாவோட சரணடையாம இங்க என்ன பண்ணாலும் அது தற்காலிகமானது, பொய்யானது, அது தோல்வியில தான் முடியும். அதான் இப்ப நடக்குது. அத்தகைய பகவத் சிந்தனையும் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளும் செயல்களும் எவ்வளவு பௌதிக வளம் பொருந்தியதாக இருந்தாலும் அவற்றை நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அதனால பக்தர் அல்லாதவங்க, பக்தி இல்லாதவங்க, குருசீட பரம்புல வராதவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுல நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவங்க சமுதாயத்துல எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம். அவங்க பெரிய அரசியல் தலைவரா இருக்கலாம், சினிமா நடிகரா இருக்கலாம், ஒரு யோகியா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க கிருஷ்ண பக்தர் இல்ல, அவங்க சம்பிரதாயத்தில் வரலன்னா அவங்க சொல்ற வார்த்தை நம்ம நம்ப கூடாது. இதுவே முக்கியமான இந்த பதத்தின் பொருளுரை. இதுதான் இந்த பதத்தோட பிரபுபா சொல்ல வர்றாரு. இதுதான் இதோட பொருள், இந்த பதத்தோட பொருளுரை. கடல் அளவு நாஸ்திகனை விட அணு அளவு பக்தி அதிக மதிப்படையும். சொல்லிட்டாரா? கொஞ்சம் பக்தி இருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிய நாத்திகன் இருக்கான், எங்க பாரு நாத்திகன் இருக்கான்னா அவனோட அங்க கொஞ்சம் நம்பிக்கையில் ஒரு பக்தன் இருக்கானா அவன் ரொம்ப சிறப்பு. அந்த சிறு பக்தி பக்தர் சங்கத்துல வளர்ந்து 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 இங்க சொன்னது எல்லாமே அனுபவம் கொடுக்கும். நம்ம தூய பக்திங்கிற தளத்துக்கு வரும்போது இந்த அனுபவம் கொடுக்கும். ரொம்ப அழகான ரியலைசேஷன், பிரம்மாவுடைய ரியலைசேஷன் அவருடைய அனுபவம், பிரபுபாவுடைய ரியலைசேஷன் அவருடைய அனுபவம். அதனால நாமளும் பக்தி தொண்டு செய்ய செய்ய கிருஷ்ணா அந்த அனுபவத்தை கொடுப்பார். அதை நாம உணரலாம். அப்படின்னு என்ன பண்ணணும், கவனத்தோட. இங்க பிரம்மா சொன்ன வார்த்தை என்னது, வெறும் சிரத்தையோட விசுவாசத்தோட கவனத்தோட நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணா எனக்கு எல்லா அனுபூதி தருவார். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.